வணக்கம் ஆனந்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பகுதியில் மடப்புறம் கோயிலில் நகை திருட்டு தொடர்பாக திருப்போணம் சிறப்பு தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நபர் அஜித்குமார் விசாரணையின் போது காவல்துறையினால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அப்போது பல்வேறு திருக்கிடு உண்மைகள் வெளிவந்தது. மேலும் காவல்துறையின் அஜித்குமாரை தாக்கும் வீடியோ காட்சியும் வெளியானது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காவல்துறையிடமும் அரசிடமும் சரமாரியான கேள்விகளை முன்வைத்து வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் திருப்போணம் பகுதிகளில் சம்பவம் நடைபெற்ற திருப்போணம் காவல் நிலையம், மடப்புறம் கோயில் மற்றும் அந்த அஜித்குமாரின் உறவினர்கள் அவர்களிடத்தை நேரடியாக விசாரணை மேற்கொள்ள நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்டமாக காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஆனந்தி.